அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நவராத்திரினாலே 9 நாட்கள் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சிறப்பான வழிபாடு. அந்த 9 நாட்களுமே நம் வீட்டில் கலசம் வைத்து வழிபாடு செய்கிறதுனால அளவில்லாத செல்வங்களும் நிறைந்த வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் நமக்கு. அப்படி இந்த நவராத்திரி நாட்களில் வரக்கூடிய ஒரு நவராத்திரி ஷியாமளா நவராத்திரி. 2025ஆம் ஆண்டு ஷியாமளா நவராத்திரி எந்த தேதியில் வருது? இந்த முறையில் கலசத்தில் நாம் இந்த 5 பொருட்களை போட்டு வீட்டில் கலசம் அமைத்து வழிபாடு செய்கிறதுனால அளவில்லாத செல்வம் நம் வீட்டில் நிச்சயமாக கிடைக்கப்பெறும். ஷியாமளா நவராத்திரி எந்த தேதியில் வருது, கலசம் எப்படி அமைக்கணும், எந்த முறையில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரியை தான் நமக்கு பல பேருக்குமே அதிகளவு தெரியும். அந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அந்த நவராத்திரியை தான் வீட்டில் பயங்கரமாக அலங்காரம் பண்ணி தெய்வத்தை அப்படியே வீட்டுக்குள்ளே வரவழைச்சு அந்த 9 நாட்களுமே வீட்டில் அவங்கள ஆவாகனம் செய்து வழிபாடு செய்கிறது வழக்கமாக இருக்கும். ஆனால் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரியை ஒரு சில பேருக்கு தெரியாது. அதை நீங்கள் தெரிஞ்சிட்டு அதே மாதிரி வழிபாடு செய்கிறதுனால நிறைவான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். தை மாதத்தில் வரக்கூடிய இந்த நவராத்திரியை தான் நாம் ஷியாமளா நவராத்திரின்னு சொல்வோம். இந்த ஷியாமளா நவராத்திரி இந்த சமயத்தில் வீட்டில் எளிமையான முறையில் பூஜை செய்கிறதுனால நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். மேலும் நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமே ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். புத்தி கூர்மை ஏற்பட்டு சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும். அப்படிப்பட்ட இந்த ஷியாமளா நவராத்திரி எந்த தேதி வருது, எந்த முறையில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஷியாமளா நவராத்திரி வழிபாடு செய்யும் முறை. ஷியாமளா நவராத்திரிங்கிறது ஒவ்வொரு வருடமும் தை மாதத்தில் அமாவாசை முடிந்த 3வது நாள், அதாவது 3ஆம் பிறை சந்திர தரிசன நாளன்று தொடர்ச்சியாக 9 நாட்கள் நடைபெறக்கூடியதான் இந்த ஷியாமளா நவராத்திரி. அது அடிப்படையில் இந்த வருடம் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி இன்று ஷியாமளா நவராத்திரி ஆரம்பிச்சிருது. பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி முடியுது. இந்த நாளில் நம் வீட்டில் கலசம் வைத்து வழிபாடு செஞ்சோம்னா நம் வீட்டில் அளவில்லாத செல்வங்கள் பெருகும். யார் ஒருவர் இந்த முறையில் கலசம் வைத்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க வீட்டில் நிறைவான மகிழ்ச்சிகரமான ஒரு இன்பமயமான வாழ்க்கை அமையும். புத்தி கூர்மையுடனும் ஞானத்துடனும் யார் செயலாற்றுகிறார்களோ அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். அந்த புத்தி கூர்மையையும் ஞானத்தையும் அருளக்கூடிய சரஸ்வதியின் மறு அவதாரமாக திகழக்கூடியவங்க தான் இந்த ஷியாமளா தேவி. அப்படிப்பட்ட ஷியாமளா தேவிக்குரிய நவராத்திரி சமயத்தில் தினமும் 9 நாட்கள் வீட்டில் நம்ம எளிமையான முறையில் பூஜை செஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளுமே சிறப்பாக அமையும். அதோடு நல்ல மாற்றம் உண்டாகும். வாழ்க்கையில் நம்ம ஒரு சிறப்பாக அமைச்சுக்கிற ஒரு நிலைமையை தெய்வங்கள் இந்த ஷியாமளா தேவி ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இப்போ இந்த ஷியாமளா நவராத்திரி வீட்டில் எப்படி கலசம் வைக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதம் இன்று 30ஆம் தேதி காலையில் நீங்கள் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் கலசம் வைக்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த பூஜை அறையில் ஒரு நல்ல இடத்த நீங்கள் தேர்வு செஞ்சுட்டு அந்த இடத்த சுத்தம் செஞ்சுட்டு பச்சரிசி மாவு மஞ்சள் கலந்து அந்த பச்சரிசி மஞ்சளால் மாக்கோலம் போடணும் பூஜை அறையில். அதுக்கப்புறம் ஒரு தட்டை எடுத்துக்கோங்க. அது மேலே சிவப்பு நிற துணியை விரிச்சிட்டு அது மேலே பச்சரிசி பரப்பிக்கோங்க. வீட்டில் இருக்கக்கூடிய கலச சொம்பை எடுத்துக்கோங்க. நல்லா சுத்தம் செஞ்சுட்டு கலச நூலால் கலசத்தில் 3 முறை கழுத்தில் 3 முறையை 9 முறையை நீங்கள் சுற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கலச சொம்பில் ஒரு எலுமிச்சம்பழம், 1 ரூபாய் நாணயம், கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம், கொஞ்சோண்டு ஜவ்வாது, சுத்தமான தண்ணீர், இந்த 5 பொருளையும் நீங்கள் ஊற்றணும். அதுக்கப்புறம் 9 எண்ணிக்கையில் மாவிலையை நீங்கள் நல்லா சுத்தம் செஞ்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. அந்த மாவிலையை அந்த கலசத்தோட கழுத்து பகுதி, அந்த சொம்பு பகுதியில் நீங்கள் சொருகி வைக்கணும். அடுத்ததாக என்ன பண்ணுறீங்கன்னா, நல்ல ஒரு தேங்காய் எடுத்துட்டு சுத்தம் செஞ்சுட்டு அந்த தேங்காய் முழுவதுமாகவே மஞ்சளை தடவி காய வச்சுட்டு அந்த தேங்காய் 3 இடத்துல நீங்கள்
சந்தனம் குங்குமம் வச்சு நீங்கள் ரெடி பண்ணிடுங்க. இந்த தேங்காயை வந்து மாவிலைக்கு மேலே நீங்கள் வச்சிடணும். அதுக்கப்புறம் கலசத்திற்கு பச்சை நிற வஸ்திரம் கட்டிட்டு கலசம் மட்டும் அப்படியே வச்சிருங்க. இந்த கலசத்திற்கு முன்பாக தினமும் நீங்கள் ஏதாவது ஒரு நைவேத்தியம் செஞ்சு டெய்லியும் வைக்கணும். ஷியாமளா தேவியின் அருளால் நன்மைகள் பலவும் நமக்கு கிடைக்கும். இந்த ஷியாமளா நவராத்திரியில் கண்டிப்பான முறைகள் தாம்பாள தட்டு வைக்கணும். இந்த தாம்பாள தட்டை வந்து கலசம் வைப்பவர்கள் நிச்சயம் வைக்கணும். கலசம் வைக்காதவர்களும் தாராளமாக வச்சு வழிபாடு செய்யலாம். இப்படி வச்சு வழிபாடு செய்கிறதுனால ஷியாமளா தேவியின் அருளை முழுமையாக பெற முடியும். ஒரு தாம்பாள தட்டை எடுத்துக்கோங்க. அதில் வந்து முழு தேங்காய், வாழைப்பழம், வாசனை நிறைந்த மலர்கள், முகம் பார்க்கும் கண்ணாடி, கண்ணாடி வளையல், பச்சை நிற துணி, தங்கம், வெள்ளி, ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட வசதிக்கு ஏற்ப மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறது தான் முறை. நாணயம் கிடைச்சாலும் சரி, அது வெள்ளி நாணயமாக இருந்தாலும் சரி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. தினமும் பூவையும் பழத்தை மட்டும் நீங்கள் மாற்றிக்கிட்டே வரணும். மற்றபடி அப்படியே எல்லாமே இருக்கட்டும். தாம்பாள தட்டை வச்சுட்டு வழிபாடு செய்யலாம். ஷியாமளா தேவி அருளை பெறுறதுக்கு நாம் எப்பயும் போல தூப ஆராதனை காமிச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. ஒவ்வொரு தெய்வத்துக்குமே ஒவ்வொரு முறையில் வழிபாடு செய்கிற பழக்கம் எல்லாமே இருக்குது. அதன் அடிப்படையில் நம்ம அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால நிச்சயமாக இந்த முறையில் ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.